உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே, என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மனித வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. இன்பம் இல்லாமல் துன்பம் இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. எப்போ ஒரு மனிதனுக்கு இன்பம் வருதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம். துன்பம் எப்போ ஒரு மனிதனுக்கு வருதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இது இயற்கையினுடைய நியதி. அப்போ அந்த இயற்கையினுடைய நியதினா இறைவனுடைய நியதினே வச்சுக்கலாம். இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. இதுதான் இயல்பு. ஆனால் இதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனித மனம் புரிஞ்சுக்குமா அப்படின்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதனுடைய பிறப்பே இன்பத்தில் தான் பிறந்துச்சு. அப்போ இந்த இன்பத்தை மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர துன்பத்தை பற்றி தெரியாது அதுக்கு. அதனால தான் இந்த மனித மனம் துன்பத்தை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது பிறக்கும் போதே இதுக்கு இருந்த மனம் இன்பந்தான். இன்பத்தினுடைய விளைவால் உருவானது தான் இந்த மனித பிறப்பு. அப்போ அந்த இன்பத்தை தான் அது விரும்புமே தவிர துன்பத்தை பற்றி விரும்பாது. துன்பத்தை பற்றி தெரியாது. அந்த தெரியாத ஒன்று வரும்போது தான் அதை எப்படி அதை எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் இது திண்டாட்டம் வரும்போது மனிதனுடைய மனம் தள்ளாடுது, அவஸ்தைப்படுது. இதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் கிடைக்காதா என்று பல வழியிலேயே அது முயற்சி எடுக்குது. அப்போ எப்படிப்பட்ட மனம் அமைதியாகணும்னா என்னன்னா, ஒரு இந்த மனதுக்கு அப்பாற்பட்டு, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்றும் இல்லை. அந்த இயற்கையவே மறு உருவமாக காட்டி, அந்த இயற்கையை ஒரு உருவமாக காட்டி, அந்த உருவத்தை நீ வழிபட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா மன அமைதியாகும். உனக்கு அந்த துன்பத்துக்கு ஒரு மருந்தாக இருக்குங்கிறது தான் கோயில்கள் கட்டி அங்கே சாமி சிலைகள்னு சொல்லி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அப்போ என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அதை உருவாக்குறாங்க. அங்கே அது எந்த பேரில் வேணாலும் அந்த கோவில் இருக்கலாம். இல்லை என்னென்னா, அப்படி வெறும் கோயிலை மட்டும் கட்டி வச்சா அது சரியாக வருமா அப்படின்னா சரியாக வராது. காரணம் என்னென்னா, வெறும் கோயில் கட்டி வச்சு அதுக்கு அர்த்தம் இல்லாமல் வெறும் கோயிலை கட்டி என்ன பண்ணுறது? இப்போ வீடு கட்டுறோம்னா இன்னார் வீடு கட்டுறாங்க, இன்னார் வீடு இந்த காரணத்துக்காக அவங்க வீடு கட்டுறாங்கங்கிறது ஒரு காரணம் இல்லாத ஒரு இதாக இருக்குது. இதுதான் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மனிதனுடைய உடம்பையே பேட்டனாக வச்சு கோயிலே மனிதனுடைய உடம்பு தான் கோயிலினுடைய பேட்டன். மனித உடம்புனுடைய பேட்டன் தான் கோயில். இந்த மனித உடம்பு தான் பேட்டனே கோயில் கட்டுறதுக்கு. அப்போது மனித உடம்புல என்னென்னலாம் இருக்குதோ அதை ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணி நிர்மாணம் பண்ணி அவங்க கொடிமரம், பலிபீடம், அர்த்த மண்டபம், கருவறை இப்படிலாம் உருவாக்குறாங்க. அப்போ அப்படி கட்டப்பட்ட கோயிலில் மணியும் கட்டுறாங்க. என்ன மணி, சேவுண்டி, சங்கு இதெல்லாம்.
அப்போ இதெல்லாம் என்னன்னா, இது நம்ம உடம்புக்கு அப்போ மனிதனுடைய பேட்டனை வச்சு கட்டுற கோயிலில் அப்போ மனிதனுக்குள்ளே இது இருக்குதுங்கிறது காட்டுறதுக்காகத்தான் அதெல்லாம் வச்சாங்க. அப்போது நம்ம மனுஷனுக்குள்ளே இந்த சங்கு சத்தம் இருக்குதா, இந்த மணி ஓசை இருக்குதா, இந்த சேவடி சத்தம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அது எப்படி பார்க்க முடியும்? அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதா தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு. நியாயமான கேள்வி தான் அது. ஏன்னா அப்படி ஒரு சத்தம் நமக்குள்ளே இருக்குதுங்கிறத நம்ம உணரணுன்னா, அந்த சத்தத்தை பார்க்கணுன்னா, இந்த யோக மார்க்கத்தில் யோக வழியில் பயணம் பண்ணி ஞான மார்க்கத்தில் போய் ஞானத்தினுடைய உச்சி, அதாவது ஞானத்தினுடைய முதல் படியை தொடும்போது, இதனுடைய அந்த சிம்டம்ஸ் தெரியும், அந்த சிம்பிள் தெரியும். அப்போ அது என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது ஓசையும் ஒளியும் இருக்குது. அப்போ ஓசையும் ஒளியும் இருக்குதுங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த யோக பயணம் பண்ணும்போது, அந்த தக்க தருணம் வரும்போது. அது எப்படின்னா, நமக்குள்ள 10 விதமான காற்று, தசவாயுக்கள், அதுதான் சொல்லுவாங்க. 10 விதமான காற்று நமக்குள்ள தசவாயுக்கள் இருக்குது. தசவாயுக்கள், தசநாடி, தசநாதம், 10 விதமான காற்று, 10 விதமான சத்தம், 10 விதமான நரம்பு ஓட்டம், 10 நாடி. அப்போது இந்த யோக பயணத்தில் நீங்கள் அந்த மெஞ்ஞானத்தில் இதில் பார்த்தீங்கன்னா, நாத பாடம்னு இப்போ நம்ம கொடுக்குற பாடத்தில் நாத பாடம்னு இருக்குது. அந்த நாத பாடம் வாங்கும்போது தான் அவங்களுக்குள்ள இந்த வாங்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு முறையாக அந்த பாடத்தை வாங்கி முறையாக குரு சொன்னபடி நீங்கள் நடக்கும்போது இந்த சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கும். அப்போது அதுக்கு எத்தனை சத்தம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 சத்தம் சொல்கிறாங்க. அந்த 10 சத்தமுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க தெரியுங்களா? அதில் எப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஓசையிலையும் முதல்ல கடலில் அலை அடிக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, யானை பிளிடுற மாதிரி இருக்கும். மூணாவது சின்ன மணி ஆட்டுற மாதிரி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா, பெரிய மணி அடிக்கிறோம் இல்லையா, சின்ன மணி முதல்ல சின்ன மணி அடித்த மாதிரி இருந்து இப்போ பெரிய மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி 5வது பார்த்தீங்கன்னா டமாரம், இந்த டமாரம் அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஓசை கேட்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அது இப்போ இந்த டமாரம் அடிக்கிறது, அந்த ஓசையெல்லாம் கூட நமக்கு இனிமையாக இருக்கும். இந்த டமாரம் அடிக்கிற மாதிரியும் வானம் இடிக்கிற மாதிரி, மின்னல் வருது, அந்த வானம் இடிக்கிற மாதிரி அந்த சத்தம் வரும். அந்த வானம் இடிக்கிற மாதிரி இடிக்கிற சத்தத்தை நான் அனுபவித்து அதில் தான் எனக்கு நான் போன சிவன்ராத்திரிக்கு முந்தின, அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த அந்த இதில் நான் உடம்பு பாதிக்கப்பட்டு அப்புறம்தான் எனக்கு குருமார் மூலியமாக எனக்கு அது ஒரு உடம்பு நல்லாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை அனுபவிச்சாதே தெரியும். இது அனுபவிக்காதவன் இதை பற்றி பேச முடியாது, இது என்னன்னு தெரியாது. அப்போது அந்த இடிக்கிற போது தான் மனிதனுக்கு பாதிப்பு வரும். அப்போ இப்போ பாடத்தில் கூட நான் இப்போ கூட வீடியோ ஒன்று போட்டேன், பாடமெல்லாம் கொஞ்சம் இதாக மாற்றிக்கணும். அப்போ அந்த இடிக்கிற சத்த பக்குவத்துக்கு நீங்களாம் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, குடும்ப இதுகளோடு இருக்கும்போது அதை குடும்பம் பாதிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துச்சுன்னா உடம்பு பாதிச்சா அப்புறம் குடும்பம் பாதிக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் ஒரு சிலரில் நான் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு சிலருக்கு புரியலை, அங்கிறதுக்காக இதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அப்போ இந்த இடியோசைங்கிறது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒன்று. அப்படி 10 ஓசைகள் நமக்குள்ளே இந்த யோக பயணத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது, நாத பாடம் வாங்கி செய்யும்போது, நாதத்தில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அது உடனே வராது. காரணம் என்னென்னா,
அதுக்கு நிறைய பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இது அதுக்குத்தான் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சொல்லுவார், விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான சோதி நீவாய் அப்படின்னு. அப்போது இந்த நாதப்பாடம் வாங்கினீங்கன்னா அந்த சோதி நான் சொல்கிறேங்க இல்லைங்களா, அதாவது அந்த சோதி நிலையை நீங்கள் அடைய முடியும், சோதி பார்க்க முடியும், சோதி தெரியும். அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சு உங்கள் சந்தேகங்களை குருமார்கள்ட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணி இந்த யோக பயணத்தை நல்ல முறையில் செஞ்சு ஞானத்தை அடையணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.